ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாசங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. காயத்ரியுமே கிணத்துக்குள்ள உயிருக்கு போடாதிருக்கிட்டு இருக்க இதை பார்த்த அன்னபூர்ணி வந்து பதட்டத்தோட மேலே இருக்க எல்லார்கிட்டையுமே அண்ணன் காப்பாத்துங்கண்ணே, என்னுடைய பொண்ணு உள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிட்டு எல்லார்கிட்டையுமே கேட்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா காயத்ரியை காப்பாற்றுறதுக்காக அந்த கிணத்துல குதிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அதில் நிறைய பேர் விழுந்து அதில் புழைக்காம தான் வந்த ஒரு செய்தி எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த கிணத்துல யாருமே குதிக்க மாட்டாங்க. வேணும்னா நீங்கள் உடனடியாக ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க தான் வந்து உங்களுடைய பொண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் சொல்லவும், இதை கேட்ட அங்கே இருக்கிற சிந்துவுமே பதட்டத்தோட இதுக்கு மேலே நம்ம உள்ளே குதிச்சு இங்கே இருக்கிற காயத்ரியை காப்பாற்றலைன்னா கண்டிப்பாக அவளுடைய உயிரை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு அங்கே இருக்கிற சிந்துவுமே கிணத்துல குதிச்சு இங்கே காயத்ரியை காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வந்த உடனே அங்கே அழுதுகிட்டே அங்கே காயத்ரியுமே அன்னபூர்ணி கிட்ட அம்மான்னு சொல்லிட்டு வாயை திறந்து கூப்பிட்டுறாங்க. இதை பார்த்த அங்கே இருக்கிற அன்னபூர்ணி, பைரவி, சிந்துன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பொண்ணு பேசிட்டா, என்னுடைய மக பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இது அன்னபூர்ணியுமே பயங்கர சந்தோஷத்தோட அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும், உடனே பக்கத்தில் இருக்க காயத்ரியும், அம்மா எனக்கு பேச்சு வந்துருச்சுமா, இனிமே என்னை யாருமே ஊமன்னு சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காயத்ரியுமே சந்தோஷத்தில் அங்கே இருக்கிற அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. ஒரு சைடு அன்னபூர்ணிக்கு பயங்கர சந்தோஷம். என்னதான் இருந்தாலையும் ஒரு பெத்த மகளுக்கு பேச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்க முடியல. அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே, அண்ணன் என்னுடைய மகளுக்கு பேச்சு வந்துருச்சு, அக்கா என்னுடைய மகளுக்கு பேச்சு வந்துருச்சு, இதுக்கு மேலே எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே சந்தோஷத்தில் தனச்சு நிற்கவும், ஒரு சைடு அங்கே இருக்கிற சிந்துவும் பைரவியும் அங்கே சிந்துவை வந்து பைரவி கட்டி பிடிச்சிக்கிட்டு இங்கே காயத்ரிக்கு பேச்சு வந்துருச்சு, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சிந்து, இங்கே உன்னால தான் எங்கள் காயத்ரியை காப்பாற்ற முடிஞ்சது, அப்படி இல்லைனா காயத்ரியுடைய உயிரை நம்மளால பார்த்துருக்கவே முடிஞ்சிருக்காது, காயத்ரி என்ன ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ காயத்ரி பொழைச்சதுக்கும் காரணம் நீ தான், காயத்ரி இப்போ பேசுறதுக்கு காரணமும் நீ தான், இந்த வீட்டுக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்க. ஆனால் அன்னபுண்ணியத்தை கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தினால உன்னையும் இங்கே சிவாவையும் ஒன்று சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவியுமே சிந்துக்கிட்ட சொல்லவும், உடனே சிந்து இதை கேட்ட உடனே, பைரவி இது என்னால் பார்த்துக்கிட்டு இப்படியே நின்றுக்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னா காயத்ரி எனக்காக எவ்வளவோ நினச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் எனக்காக எங்கள் அன்னபூர்ணியத்துக்கிட்ட எவ்வளவோ பேசியிருக்கா, அவளை போய் நான் இப்போ உயிருக்கு போராட விட்டுட்டு என்னால் காப்பாற்றாமல் நிற்க முடியல, ஏன்னா எனக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால எங்கள் காயத்ரியை காப்பாற்ற முடிஞ்சது, அப்படி நான் இங்கே இல்லைனா யார் எங்கள் காயத்ரியை காப்பாற்றிருப்பாங்க, நான் மட்டும் இங்கே இல்லைனா காயத்ரி என்ன ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கவே எனக்கு ரொம்பவே கவலையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே சிந்து சொன்னதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற பைரவியுமே, சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ இருந்ததுனால இங்கே காயத்ரியை காப்பாற்றிட்ட, இப்போ அன்னபூர்ணியத்தை ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவியுமே சொல்லவும், உடனே அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் சிந்துவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, சிந்து இங்கே காயத்ரி பேசிட்டா, என்னுடைய மக பேசிட்டா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சிந்து, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் சிந்து, ரொம்ப நன்றி சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டுக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க அன்னபூர்ணியும். உடனே சிந்துவுமே, இது அத்தை நீங்கள் எதுக்கு அத்தை என்னெல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்லி என்ன நீங்கள் புகழக்கூடாது, கண்டிப்பாக எங்கள் காயத்ரியை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் ஆளுங்கள்லாம் நின்றுக்கிட்டு வேடிக்கை தான் பார்த்தாங்களே தவிர காயத்ரியை காப்பாற்றுறதுக்காக எங்கள் கிணத்துல குதிக்கவே பயந்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் எங்கள் காயத்ரியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் தோணுச்சு, அதே என் மனசில் என்ன தோணுதோ அதை நான் கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சிருவேன், அது யாராக இருந்தாலும் சரி, எனக்கு என்னை நம்பி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக என்னால் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, அதுவும் இல்லாமல் ப்ராப்ளம் வந்தாலையும் என்னால் அது நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே சொல்லிடுறாங்க. ஒரு சைடு பைரவியுமே, அத்தை அத்தை எங்கள் காவியா பேசிட்டா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இது மாதிரி இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒன்று நினச்சி பார்க்கல, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எங்கள் எசக்கி இப்படி இங்கே காயத்ரி இப்படி அடித்து இழுத்துட்டு வந்து இங்கே கிணத்துல சாகடிக்கிற அளவுக்கு வந்திருக்கா, இனிமேலும் இங்கே காயத்ரியை நம்ம இப்படி அலட்சியமாக விடக்கூடாது, காயத்ரியை நம்ம கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும், இதுக்கு மேலே எங்கள் காயத்ரியை நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் எங்கள் எசைக்கு பண்ணுவான், அதனால் எங்கள் செலியனுக்கு கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சுடணும் காயத்ரி கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவியுமே சொல்லிடுவாங்க. இதை கேட்ட அங்கே அன்னபூர்ணியுமே, ஆமாம் பைரவி, ஆமாம் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், இதுக்கு மேலே நம்ம இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக சீக்கிரமாக கூடிய சீக்கிரமாக பைரவிக்கும் எங்கள் செலியனுக்கும் 2 பேருக்கும் கல்யாணத்தை நம்ம பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து
அன்னபூர்ணியுமே சொல்லவும், இத கேட்ட பைரவியுமே, "அத்தை நம்ப இங்க நிண்டுகிட்டு என்ன பண்ண முடியும்? நம்ப உடனடியா நம்ப வீட்டுக்கு போலாம் வாங்க. இங்க காயத்ரி பேசின விஷயத்த எல்லார்கிட்டயுமே சொல்லி நம்ப சந்தோஷப்படணும். அது மட்டும் இல்லாம, காயத்ரி பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியுமே, ஆனா அந்த கிணத்துல குதிச்சு இங்க இவளுக்கு பேச்சு வந்தத நெனைக்கிறபோது தான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற சிந்து இது சாரி அங்க இருக்கிற பைரவி சொல்லவும், உடனே அன்னபூர்ணியும், "ஆமா பைரவி எனக்கும் அதுதான் ரொம்பவே ஆச்சரியமாவும் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணியும் சொல்லிடுறாங்க. உடனே எங்க ஆறுமுகமும் இங்க கொல்லப்புறத்துக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா, நிலமெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே எங்க ஆறுமுகம் ஒரு ரவுண்ட்ஸ் வருவாரு. அப்படியே அங்க கொல்லப்புறத்துல ஒரு ரவுண்ட்ஸ் வரவும், அங்க கிணத்தான ஃபுல் கூட்டமாவும் இருக்கு. என்னடா நம்ம கிணத்தான இவ்ளோ கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆறுமுகமும் கிட்ட போய் பார்க்கவும், அன்னபூரணி அங்க இருக்கிற இது எல்லாருமே சிந்து, பைரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்டுகிட்டு இருக்காங்க. உடனே அங்க அன்னபூரணி அழுதுகிட்டு நின்டுகிட்டு இருக்க, உடனே ஆறுமுகமும் கிட்ட போயிட்டு, "அம்மா என்னாச்சும்மா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்க ஆறுமுகம், "இங்க எசக்கி இங்க காயத்ரிய கடத்தி கொண்டு வந்து இங்க கொல்ல பார்த்தான். அதுக்கப்புறம் இங்க எல்லாருமே வந்து பார்த்தம்போது, உடனே எங்க இது காயத்ரிய இங்க கிணத்துல தள்ளி விட்டுட்டான். உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. இங்க இருக்கிற யாருமே எங்க காயத்ரிய காப்பாத்த கூட வரல. அதுக்கப்புறம் சிந்து தான் இங்க காயத்ரிய காப்பாத்தி மேல கொண்டு வந்தா. இப்ப காயத்ரி பேசுறா ஆறுமுகம். "என்னுடைய மக பேசுறா. உன்னுடைய தங்கச்சி பேசுறா" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆறுமுகத்துக்கிட்ட அன்னபூர்ணி சொல்லவும், இத கேட்ட ஆறுமுகமும், "அம்மா என்னம்மா சொல்றீங்க? காயத்ரி பேசுறாளா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காயத்ரி கிட்ட போயிட்டு, "காயத்ரி நீ பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பேசவும், உடனே அங்க இருக்கிற காயத்ரியுமே, "ஆமாண்ணே நான் பேசுறேன். எனக்கு பேச்சு வந்துருச்சுண்ணே. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு எ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே வீட்டுக்கு போலாம் வாண்ணே. எனக்கு இங்க ரொம்பவே பயமா இருக்கு. எசக்கி என்ன கடத்தி கொண்டு வந்து என்கிட்ட தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எசக்கி நான் குளிக்கிற வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன மிரட்டி இங்க வர வச்சான். அந்த வீடியோவ தராம என்ன ரொம்பவே பயம்புறுத்துறான். அதுவும் இல்லாம அந்த வீடியோவ நான் அவன கல்யாணம் பண்ணிக்கலனா, அந்த வீடியோவ எல்லார்கிட்டயுமே குடுத்து இது ஸ்ப்ரெட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே பயம்புறுத்துறான் அண்ணே. அவன்கிட்ட இருக்கிற வீடியோவ நீங்க டெலீட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காயத்ரி சொல்லிடவும், உடனே ஆறுமுகமும் காயத்ரி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க எஸ்ஸுக்கு கிட்ட உன்னுடைய வீடியோஸ் இருக்கா? அவன் என்னத்த வீடியோ எடுத்து வச்சிருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆறுமுகம் கேட்கவும், உடனே அங்க காயத்ரியும், "அண்ணே அவன் என்னென்னமோ எடுத்து வச்சிருக்கான்ண்ணே. என்னால சொல்லவே முடியல. அவன்கிட்ட இருக்கிற அந்த ஹார்ட் டிஸ்க்க மட்டும் நீங்க அ வாங்கி அத டெலீட் பண்ணுங்கண்ணே. அத உடைச்சு போடுங்கண்ணே. எனக்கு எஸ்ஸுகே பார்த்தாவே ரொம்பவே பயமா இருக்குண்ணே. என்ன என்ன வந்து பயங்கரமா அடிச்சு, என்ன தர தரன்னு இழுத்துட்டு வந்து எங்க கிணத்துல தள்ளிவிட்டு என்ன கொல்ல பார்த்தாண்ணே. ஆனா சிந்து அண்ணி மட்டும் இல்லன்னா, என்னால என்னால உயிரோட இருந்திருக்கவே முடிஞ்சிருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காயத்ரியுமே சொல்லிடுறாங்க. உடனே ஆறுமுகமும் அங்க இருக்கிற அன்னபூர்ணி, சிந்து, பைரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிக்கிட்டு வீட்டுக்குமே போயிடுறாங்க. இங்க வீட்ல இருக்க சிவாவும் ஹாஸ்பிட்டல்ல கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன்ல ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டா இங்க ஹாஸ்பிட்டலுக்குமே கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு ஸ்னேகாவுமே இங்க சிவா நம்மளுக்கு கிடைக்காத சிவா யாருக்குமே கிடைக்கக்கூடாது. அப்பனா இங்க சிவாவ நம்ம உண்டியல்ன்னு பண்ணணும். அது மட்டும் இல்லாம இங்க அன்னபூர்ணியையும், சிந்துவையும் நம்ம 2 பேரையுமே நல்லாவே இருக்க விடக்கூடாது. அவங்க 2 பேரையுமே நம்ம உயிரோடையே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சினேகாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சினேகா யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு அப்பாவும், "சினேகா இந்த விஷயத்துல நாம நிதானமா தான் யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க அன்னபூர்ணியும், அங்க சிவாவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க. அதுவும் இல்லாம நம்ம எதர்ச்சியா எதுவுமே யோசிக்காம ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா அந்த விஷயத்துல நாம மாட்டிப்போம். எல்லாம் பிளான் போட்டு, ஸ்கெட்ச் போட்டு அவங்கள தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அங்க சினேகாவுடைய அப்பாவுமே சொல்லிடுறாங்க. "அப்பா எனக்கு ரொம்பவே கோவமா இருக்குப்பா. எனக்கு அப்ப இருந்தே சிவாவ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை. ஆனா இங்க சிவாவையும், என்னையும் பிரிச்சு இங்க சிந்து அவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி சிவாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் இப்ப டிவோர்ஸ் ஆகப்போது. டிவோர்ஸ் ஆன கையோட இங்க சுவாதின்னு சொல்லிட்டு சுவாதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு குடுத்த வாக்க எங்க அன்னபூர்ணி மீறிறா. அதனால எங்க அன்னபூர்ணிய நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சினேகாவுமே சொல்லிடுறாங்க. ஒரு சைடு அங்க இருக்கிற காயத்ரியுமே நின்டுகிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவங்க வீட்டுக்குமே போயிட்டுருப்பாங்க. இங்க சிந்துகிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு அங்க மன்னிப்புமே கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிணத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. தன் உயிர
பணயம் இது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம எங்கள் காயத்ரியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து குதிச்சு அங்கே இருக்கிற காயத்ரியை காப்பாற்றி கொண்டு வந்து மேலே விட்டுருப்பாங்க. அதனால எங்கள் காயத்ரியுமே எங்கள் சிந்து கிட்ட மன்னிப்புமே கேட்கவும் உடனே சிந்துவுமே, காயத்ரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கிட்ட எதுக்காக நீ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, எங்கிட்ட எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை காப்பாற்றுன எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற யாருக்கு இது மாதிரி ஆயிருந்தாலையும் நான் கண்டிப்பாக காப்பாற்றிருப்பேன். யாருக்கும் எதுவுமே ஆக விட மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ளே நான் மருமகளாக வந்திருக்கேன். இந்த வீட்டுக்குள்ளே என்னால் யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் கஷ்டம் வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாவே இருக்க முடியாது. ஏன்னா டாக்டரும் என் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் டாக்டர் மேலேயும் சரி, டாக்டருடைய ஃபேமிலி மேலே, அத்தை மேலே, உன் மேலே, ஆறுமுக மச்சான் மேலே, பைரவி மேலேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லார் மேலேயுமே நான் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிறப்போ என் உயிருக்கு ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பாக நான் விட்டுட்டு போவேனா, அதே தான் இந்த வீட்டில் யாருக்கு என்ன நடந்தாலையும் கண்டிப்பாக நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுமே சொல்லிடுவாங்க. சிந்து சொன்னதை கேட்ட அங்கே இருக்கிற காயத்ரியுமே, அது இல்லை நீங்கள் என்ன இருந்தாலும் பெருந்தன்மையாக இப்படியெல்லாம் நீங்கள் பேசலாம். ஆனால் உங்களை மாதிரி பெருந்தன்மையாக யாராலையுமே இப்படி ஒரு ஹெல்ப்பை பண்ணவே முடியாது. தன்னுடைய உயிரை பணைய வச்சு மற்றவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நினச்சிங்க நீங்கள் இப்போ இல்லை, உங்களுடைய கேரக்டரையும் சரி, உங்களுடைய மனசும் சரி எனக்கு அப்போ இருந்தே நல்லாவே தெரியும், நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக என்னை அங்கே இருந்தீங்கன்னா என்னை காப்பாற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் என்னுடைய அம்மா அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே காலில் விழுந்து கையில் விழுந்து என்னுடைய மகளை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியுமே யாருமே முன்ன வந்து என்னை காப்பாற்ற வரல. ஆனால் நீங்கள் மட்டும் உங்களுடைய உயிரை பணைய வச்சு என்னை காப்பாற்றி இப்போ உயிரோட உங்கள் முன்னாடி நிற்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் உயிரோடு இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்து கிட்ட அங்கே காயத்ரியுமே சொல்லிட்டுறாங்க. ஒரு சைடு வீட்டுக்கு போன உடனே அங்கே பைரவியுமே அங்கே அன்னபூர்ணியை பார்த்து, அத்தை என்ன இல்லை, இப்போ இந்த ஒரு பிரச்சனை எல்லாத்துலேயுமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம இசக்கியை நம்ம இன்னுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம எங்கள் காயத்ரிக்கும் அங்கே இருக்கிற செலியனுக்கும் நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் எங்கள் இருக்கிற இசக்கி வந்து அடங்குவான். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆனாதான் அவனால் ஒன்றுமும் பண்ண முடியாது. எங்கள் இசக்கி வந்து அடக்கணும் அப்படின்னா எங்கள் காயத்ரியை செலியனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவியுமே அன்னபூர்ணி கிட்ட சொல்லிடுறாங்க. அன்னபூர்ணி இதை கேட்ட உடனே, பைரவி நீ சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டுன்னு தான் எனக்கும் தோணுது. அதே மாதிரி இப்போ செலியனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணத்தை வச்சுட்டு இங்கே சிவாக்கும் அங்கே இருக்கிற சிந்துக்கும் மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா என்னால் எங்கள் சிந்து கழுத்தில் சிவாவும் தாலி கட்டினான். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் சிந்து சொன்ன பொய்யினால் எங்கள் 2 பேரையுமே நான் பிரித்து வச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் கேஸுமே போயிட்டுருக்கு. அதனால் எங்கள் காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் நடக்கிற போதே சிவாக்கும் எங்கள் சிந்துக்கும் இன்னொரு கல்யாணம் என் கண்ணு முன்னாடி பிரம்மாண்டமாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் பைரவி கிட்ட சொல்லிடவும், பைரவி இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷத்தோடு பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்க அந்த சுவாதியுமே பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அத்தை என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க, இங்கே நீங்கள் எனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்காமல் நீங்கள் என்னத்தை இப்படி பேச்சை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. என்னுடைய மனசில் எங்கள் சிவாவை நீங்கள் நுழைச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் சிந்துக்கே நீங்கள் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய தப்பு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியுமே அங்கே அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க மகாவுமே அவளை பற்றி இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு தான் நல்லாவே தெரியும். அவள் அப்பப்போ அவளுடைய முடிவை மாற்றவா. ஆனால் என்னுடைய முடிவை நான் எப்பவும் மாற்றவும் மாட்டேன், அதை நான் மறக்கவும் மாட்டேன். சிந்து செஞ்ச தப்பை எப்பவுமே மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனால் இப்போ பார்த்தா எங்கள் காயத்ரியை காப்பாற்றிட்டாங்களாம். எங்கள் காயத்ரிக்கு பேச்சு வந்துடுச்சான்னு சொல்லிட்டு எங்கள் சிந்துக்கும் சிவாக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் கூட அசிங்கம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கா இந்த அன்னபூரணி. முதல்ல இந்த அன்னபூரணியை போட்டு தள்ளணும். இந்த வீட்டில் அன்னபூரணியை போட்டு தள்ளனா நம்மளுடைய ராஜாங்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மகாவுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பைரவியுமே அன்னபூர்ணிக்கிட்ட, அத்தை நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இந்த விஷயத்தை பண்ணனா கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே இருக்கிற பைரவியுமே சொல்லிடவும் உடனே இங்கே சிவாவுமே வீட்டுக்குமே வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அங்கே எல்லாருமே அழுதுகிட்டு இருக்க ஒரு சைடு இங்கே காவியான்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரின்னு சொல்லிட்டு எல்லாருமே காயத்ரிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க எங்க சிவாவுமே காயத்ரி கிட்ட போயிட்டு, காயத்ரி உனக்கு என்ன ஆச்சு? உன் தலைமுடியெல்லாம் ஈரமாகவே இருக்கு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? ஃபேஸ் எல்லாம் வேற டல் ஆகிட்டு இருக்கு, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவா கேட்கவும் உடனே அங்கே இருக்கிற காயத்ரியும் அண்ணன் அண்ணன் என்ன இங்கே எஸ்கே கடத்தி கொண்டு போய் என்னை கொல்ல பார்த்தானே. க இது கரெக்டான நேரத்தில் இங்கே இருக்கிற சிந்து அண்ணியும் எங்கள் அம்மாவும் இங்கே பைரவியும் 3 பேரும் வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க. உயிரை பணைய வச்சு எங்கள் சிந்து அண்ணி தான் என்னை காப்பாற்றினாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கிணத்துக்குள்ளே எத்தனை பேர் குதிச்சிருக்காங்களாம், குதிச்சு யாருமே பொழைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊராளுங்கள்லாம் சொன்னாங்க. அதையுமே கேட்டு அதையுமே மீறி என்னை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து அண்ணி என்னை காப்பாற்றினாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காயத்ரியும் இங்கே சிவா கிட்ட சொல்கிறாங்க. உடனே சிவா இதை கேட்ட உடனே காயத்ரி உனக்கு பேச்சு வந்துருச்சு, காயத்ரி உனக்கு பேச்சு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு பார்க்கவும் உடனே அன்னபூர்ணியும் சிவா ஆமாப்பா சிவா, இங்கே இவளுக்கு பேச்சு வந்தது காரணமே இங்கே சிந்து தான். சிந்து இங்கே காயத்ரியை காப்பாற்றாமல் இருந்ததுனானா இங்கே காயத்ரியை காப்பாற்றவே முடிஞ்சிருக்காது. யாருமே அந்த ஊராளுங்க யாருமே இங்கே காயத்ரியை காப்பாற்ற முன் வரல. ஆனால் எங்கள் சிந்து மட்டும் சிந்துடைய உயிரை பணைய வச்சு எங்கள் காயத்ரியை காப்பாற்றினா. காயத்ரி மேலே வந்த உடனே பதட்டத்தில் அவளுக்கு பேச்சே வந்துருச்சு. அத்தனை டாக்டரை பார்த்தோம், இங்கே காயத்ரி பேச மாட்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இங்கே எந்த டாக்டரையும் பார்க்காம காயத்ரி பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சிவா. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. எசக்கியை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் கிட்ட சொல்லி எசக்கியை முதல்ல உள்ளே பிடிச்சி போடணும். ஏற்கனவே முன்னாடியே நான் இங்கே சஞ்சய் கிட்ட சொன்னேன், இங்கே எசக்கி வெளியவே வரக்கூடாது, அவன் உள்ளே இருக்கணும். அவனுக்கு எவ்வளோ தண்டனை கொடுத்தாலையும் அவன் செய்கிற திருட்டுத்தனத்தையும் ஐயக்குத்தனத்தையும் அவன் மறக்கவே மாட்டான். அவனை நீ வெளியவே விடாத இது சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட எவ்வளவோ படித்து சொன்னேன். ஆனால் சஞ்சய் வந்து எசக்கி கிட்ட பணம் வாங்கிட்டு அவனை வெளியே விட்டு அவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சஞ்சய். ஆனால் சஞ்சயை பைரவி நீ நம்பிடாத. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆறுமுகத்தை விட்டு போகிறேன், நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் கடைசியில் எங்கள் சஞ்சய் வந்து உன்னையும் ஆறுமுகத்தையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நான் இந்த விஷயத்த நான் பேச விரும்பலை. இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. இப்போ காயத்ரி பேசுகிறதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. காயத்ரியுடைய மூஞ்சை பார்க்குறதுக்கு என்னுடைய மனசு ரொம்பவே ஆவலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவள் பேசுகிறத நினைக்கிற போது என் கையெல்லாம் இது புல்லரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணி சொல்லவும் உடனே பைரவியுமே அத்தை நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே எங்கள் காயத்ரியை ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. கண்டிப்பாக இந்த விஷயம் எங்கள் செலியனுக்கு தெரிய வந்துச்சுன்னா செலியன் ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காயத்ரியோடைய ஹஸ்பண்ட் அங்கே செலியனுக்கு வந்து கால் பண்ணுறதா அங்கே இருக்கிற பைரவியுமே சொல்லியிருப்பாங்க. உடனே இங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் ஆமாம் பைரவி இங்கே வந்து நேரடியாக எங்கள் செலியனுக்கு நம்ம மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும். காயத்ரி பேசுகிற விஷயத்த நம்ம செலியன்கிட்ட சொல்லி நம்ம காயத்ரிக்கு இப்போ கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறோம். அது கூடிய சீக்கிரம் இல்லை, நாளைக்கு 10 மணிக்கு நல்ல நேரம் இருக்குது. நம்ம கோயிலில் சிம்பிளாக நம்ம தாலி இது கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வந்து பெருசாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் சொல்லிடுவாங்க. உடனே இதை கேட்ட பைரவியும் அத்தை இங்கே செலியனுக்கும் இங்கே காயத்ரிக்கு மட்டுமா இல்லை சிவாக்கும் சிந்துக்கும் சேர்த்து ஒரே டைமில் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்பாங்க பைரவியும். எங்கள் அன்னபூர்ணியுமே பைரவி என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எங்கள் சிவாக்கும் சிந்துக்கும் ஒரு கல்யாணமும் இங்கே இருக்கிற காயத்ரிக்கும் செலியனுக்கும் ஒரு கல்யாணமும் ஒரே மேடையில் நம்ம இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை மறுபடியும் பண்ணி வைக்கணும். ஏற்கனவே கல்யாணம் வந்து இங்கே யாருக்குமே பிடிக்காம நடந்து அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ நல்லபடியாக இது சாமியோடைய அருளோட மறுபடியும் இங்கே சிந்துவையும் சிவாவையும் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். சிந்து மட்டும் என்னுடைய மகளை காப்பாற்ற இருந்திருந்தானா இது மாதிரி சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்காது. இப்போ என்னுடைய மக சந்தோஷமாக இருக்கானா அதுக்கு முழுக்க காரணமே சிந்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே அன்னபூர்ணியுமே சிந்துவை பார்த்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க. ஒரு சைடு எசக்கியுமே தப்பிச்சியுமே கிளம்பிட்டு இருப்பாங்க. எசக்கி கோயிலுக்கு போய் உக்காந்துக்கிட்டு எங்கள் மகாக்குமே கால் பண்ணுறாங்க. அக்கா நான் இங்கே
காயத்ரியை நான் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன். ஆனால் அவள் என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனால் அவளை நான் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துலையுமே தள்ளிவிட்டேன். ஆனால் எப்படியோ எங்கள் சிந்து வந்து காயத்ரியை காப்பாற்றிட்டா. இப்போ எல்லா உண்மையும் எங்கள் அன்னபூர்ணிக்கு தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேலே என்னை வெளியவே விடாத அளவுக்கு அவங்கள நான் பண்ணுறேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு, நீ பண்ணது என்ன இருந்தாலுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காயத்ரி சரி எல்லா இங்கே எசக்கியுமே எசக்கி கிட்ட அங்கே இருக்கிற மகாவுமே பேசவும், எசக்கி என்னத்த பண்ணி வச்சிருக்கடா, டேய் நீ பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம்டா, இந்த விஷயம் நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டாங்க, கண்டிப்பாக உன்னை சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லவும், உடனே எசக்கியும் அது அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க, அவள் எனக்கு எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறா தெரியுமா, எனக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குக்கா, அக்கா நீங்கள் தான்க்கா எனக்கு ஒரு நல்ல வழியை பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை வீட்டை விட்டு துரத்துந்தும் நான் அன்னிலேருந்து பசிக்கு ஒரு வாய் சாப்பாடும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன், அது இல்லாமல் தனியாக இருந்துக்கிட்டு இருக்கேன், இப்படி இருக்கிறப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்காதா, நான் என்னை மட்டும் அவங்க கஷ்டப்படுத்திட்டு அவங்க மட்டும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா எப்படி, அப்படி நான் விடவே மாட்டேன், கண்டிப்பாக அங்கே காயத்ரியை நான் உயிரோட விட மாட்டேன், எப்படியோ அங்கே சிந்து வந்து காப்பாற்றிட்டா காயத்ரியை, ஆனால் மறுபடியும் கண்டிப்பாக யாராலையும் காப்பாற்ற முடியாது, முடிஞ்சிருந்துச்சுன்னா நான் அப்போவே அவளை போட்டு தள்ளிட்டு இருப்பேன், ஆனால் இங்கே அவளை துடிக்க தண்ணியில் அமுக்கி சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணத்துலையுமே அவளை தூக்கி போட்டான். ஆனால் இது தெரிஞ்சவங்க சிந்துவும் அன்னபூரணி பைரவின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே காயத்ரியை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எசக்கியுமே சொல்லிடுவாங்க. உடனே இங்கே ஃபோன் பண்ணி இங்கே செலியனுக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக வீட்டுக்குமே வர சொல்கிறாங்க அன்னபூரணி. உடனே செலியனும் என்ன பிரச்சனை அப்படி அத்தை வேற கூப்பிட்றாங்க, என்னதான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படபடப்போட அங்கே வீட்டுக்கு வந்து நிற்கவும், உடனே அன்னபூர்ணி அங்கே செலியனை பார்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க. என்னுடைய மக பேசிட்டா, உன்னுடைய ஒய்ஃபு பேசிட்டா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு நல்லா பேசுகிறா, இப்போ உன்னை மாமான்னு கூப்பிட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணி சொல்லவும், உடனே அங்கே இருக்கிற காயத்ரியை கூப்பிட்டு எங்கள் செலியன்கிட்ட பேச சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே எங்கள் செலியன்கிட்ட காயத்ரியும் எங்க நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா 4 வார்த்தை பேசவும், இதை பார்த்த செலியனுக்கு பயங்கர சந்தோஷம். என்னதான் இருந்தாலையும் முன்னாடி எங்கள் காயத்ரியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செலியன் ஆசைப்பட்டிருந்தாலையும் எசைக்கு வந்து செலியனை கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு இங்கே செலியனை வந்து பயங்கரமாக கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு பிரச்சனையில் எல்லாமே பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் உண்மையான லவ் ஒன்றா சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரூபத்தில் வந்து இங்கே செலியனுக்கு இப்படி ஒரு ஆஃபர் கிடைக்கும்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு வகையில் எங்கள் காயத்ரிக்கு பேச்சு வந்ததுக்கு காரணமே எங்கள் மேகநாதன் மட்டும்தான். மேகநாதன் மட்டும் என்னுடைய பேண்ட்டை பிடிச்சி இழுக்காமல் இருந்தது தானா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்காது. ஆனால் எங்கள் மேகநாதன் இப்படி பண்ணதுனால செலியனுக்கு இங்கே இவ்வளோ பெரிய செலியனுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வரம் கிடச்சிருக்கு. ஏன்னா காயத்ரி வந்து பேசுகிறது உங்கள் வீட்லேயே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா முன்னாடி எங்கள் பேச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்கலாம், இல்லை என்னை கலாச்சிருக்கலாம். ஆனால் இப்போ யாராலையும் என்னுடைய தங்கச்சியை கலாய்க்க முடியாது. அது எவன் கலாய்க்குவான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற செலியன், இங்கே இருக்கிற எல்லாருமே எங்கள் சிந்து பைரவி இங்கே சிவான்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே மேடையில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜோசியரை கூட்டிகிட்டு வந்து கூடிய சீக்கிரவங்க ஜாதகத்தை பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு கல்யாணம் வைக்கணும், நல்ல நேரத்தை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாமே முடிச்சுட்டு அங்கே சிவாவும் சிந்துவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு அங்கே அன்னபூர்ணியுமே உள்ளே போய் ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். காயத்ரிக்காக நான் எவ்வளோ இடங்களெல்லாம் சுற்றிருக்கேன், அவளுக்கு பேச்சு வரணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே இங்கே காயத்ரிக்கு ஹெல்ப் பண்ணாமல் காயத்ரியை கடைசி வரைக்கும் பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அவன் பேசுவான், ஆனால் யார்கிட்டையுமே அந்தளவுக்கு டீப்பாக கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே உன்னுடைய ஆள் சின்னஸாக கட் பண்ணணும், இங்கே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. யார் இங்கே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு யார் எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் அன்னபூர்ணியத்தை என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டு ஒரே மேடையில் எனக்கும் எங்கள் செலியன் உங்களுக்கு இல்லை எங்கள்
கார்த்திக்கு இங்கே கொரட்டி இங்கே எல்லாருமே சேர்ந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காயத்ரி பேசுறத நினச்சி அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்க அன்னபூர்ணியுமே எல்லாருக்குமே ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சிவாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா, எங்க காயத்ரி வந்து பேச முடியாம சைகையில எத்தனையோ பேர்கிட்ட எத்தனையோ விதமா பேசி எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு கஷ்டப்படுது இப்ப. ஆனா கடைசியில வந்து இங்க என்னுடைய மச்சான் என் கூட வந்து இப்படியெல்லாம் பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா, எனக்கு எனக்கு அப்ப எதுவுமே தோணல. ஏன்னா, எதுவுமே அந்த அளவுக்கு ஏறல. நானும் தோணல அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற காயத்ரி சாரி காயத்ரியா அங்க இருக்கிற யாருக்கிட்டயுமே அமுச்சு விட்டா தான் எங்க வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற அங்க தனுஷு சாரி அங்க இருக்கிற தனுஷ் எல்லார்கிட்டயுமே நான் போட்டு எல்லாமே நான் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா, எங்க காயத்ரி பேசியிருக்கா. காயத்ரி பேசினத வச்சு நம்ம பிரம்மாண்டமா இந்த ஒரு விஷயத்த கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற சிவாவுமே சொல்லிடுறாங்க. இது கேட்ட சிந்துவுமே, "ஏங்க இதுக்காக ரூ. 1,00,000 அதெல்லாம் வேணாம். ஏன்னா, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்ன தான் பண்ண போற? இப்ப பார் எங்க அ இங்க இருக்கிற ஸ்நேகாவ சாரி காவ்யாவையா? ஓ! காவ்யாவ யாரு காப்பாத்துனதுன்னு சொல்லிட்டு கேட்டாரு. அங்க வந்து உள்ள வந்து விசாலா நான் தான். எல்லாருமே சேர்ந்து இப்படி சந்தோஷமா இருந்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற சிவாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சா லைக்